எல்லாருமே ஆறாறு நினைக்கும் போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஹாய் 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 எல்லாருக்குமே பெரிய பெரிய ஹாய். நன்றி. சத்தியமா எதிர்பார்க்கல. வெயில், சண்டே, நேத்து நைட்டு சாட்டர்டே, அதை முடிச்சுட்டு நீங்க இவ்வளவு பேர் இவ்வளவு ஆக்டிவா வருவீங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை. எனக்கு தெரிஞ்சு நேத்து நைட்டு வைப் பண்ணாதவங்க கூட இன்னைக்கு காலைல வைப் பண்ணலாம்னு வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க எல்லாம் நேத்து நைட்ல இருந்தே வைப்ல தான் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அது என்னன்னு சொல்லுங்க. நானும் எனக்கும் அது வேணும். நீங்க ஏதோ ஒண்ணு சாப்பிட்டுருக்கீங்க, இப்ப வரைக்குமே அந்த இது உங்கள்கிட்ட இருக்கு. சூப்பர். யாரு இவருக்கு தெரியுமா? அவரும் சாப்பிட்டு தான் வந்திருக்காரு உங்களை மாதிரி. ஆனா உண்மையாலே வேளச்சேரி மக்களுக்கு என்னுடைய வணக்கம். வேளச்சேரியில் நடந்தா வேளச்சேரியில் இருக்கிறவங்க தான் வருவாங்கன்னு இல்லை. சரி, அண்ணா நகர் மக்கள், சென்னை வாழ் மக்களுக்கு வணக்கம். வச்சிருக்கோம். அதாவது ஈஸியா அதெல்லாம் பண்ணிடலாம். அவ்வளவுதானே. எல்லாத்தையுமே வாங்க. உண்மையாலே நம்மளுடைய செலிபிரிட்டி சிஎஸ் வந்து ஸ்ட்ரைட்டா சவுத் கொரியால இருந்து வராரு. அவரை பாத்தீங்கன்னாலே தெரியும். அந்த ஒரு டவுன்ல சுத்துறாரு ஒருத்தர். சூப்பர். எங்க வரைக்குமா கியூ நிக்குதுடா, நிக்குதுடா. இவ்வளவு பேரை சத்தியமா நாங்க எதிர்பார்க்கல. நாங்க ஐயோ ஒரு 100-200 பேர் இருந்தாலே சந்தோஷம் நினைச்சு வந்தோம். இவ்வளவு பேரை உண்மையிலே லைட்டா பதட்டமாவே இருக்கு. பரவாயில்ல. ஆனா அண்ணா உண்மையாலுமே நீங்க நிவேதான்னு ஏன்ட்ட கேக்குறீங்க? உங்களுக்கு என்ன பாக்குறதுக்கே நிவேதா மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். இவன் தான் நிவேதா. நிவேதா ஒப்பு போடுங்களா? ஐயோ தப்பா இருக்கா? ஒரே நிமிஷம் அப்படியே எல்லாருமே புஷ் பண்ணாம கொஞ்சம் அப்படியே ரிலாக்ஸா நின்னீங்கன்னா நம்ம ஜாலியா பேசலாம். பாவம் அண்ணெல்லாம் முன்னாடி நினைக்கிறேன். முன்னாடி கொஞ்சம் ஏகப்பட்ட ஹாப்பி ஸ்ட்ரீட்டுக்கு நான் போயிருக்கேன். சொல்லு. இல்ல இவன் எங்க போய் பார்த்தது கிடையாது. எப்படிரா? இல்ல நார்மலா ஒரு ஸ்ட்ரீட் இருக்கும், நான் போனாலே அப்புறம் அது ஹாப்பி ஸ்ட்ரீட் ஆயிடும். இந்த மாதிரி சொல்றேன். அவங்களுக்கு இல்ல, உனக்கு. அதான் சொல்றேன். ஆனா உண்மையாலே ஒரு ஸ்ட்ரீட்ல நான் கூட வரும்போது நினைச்சேன் ஒரு 500 பேர் 1000 பேர் இருப்பாங்க. அதுல இப்ப வேற ஏதோ மேரத்தான் பக்கத்துல நடக்குது, நிறைய பேர் அங்க ஓடுவீங்க, இல்ல ஓடுறத வேடிக்கை பார்க்க போயிருப்பீங்கன்னு நினைச்சேன். ஆனா அதெல்லாம் விட்டுட்டு இவ்வளவு பேர், அதுவும் இளைஞர்கள், நம்மள மாதிரி இளைஞர்கள். கொஞ்ச நாள் தான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அவர் கூட போய் கட்சியில சேர்ந்துருவான்னு நினைக்கிறேன். இலக்கியர்கள் எப்ப எப்படி பேச ஆரம்பிச்சாலும் அடுத்ததான். இல்ல அடுத்து நன்பி அந்த இல்ல, அதாவது ஏன் யங்ஸ்டர்ஸ் பத்தி சொன்ன அண்ணன் கோவம் வருதுன்னா அவங்க ஒரு ஓல்டேஜ் பீப்புள். அதனால அதாவது நான் வயசாகி பூமரு, இவன் வயசுலயே பூமரு. அவ்வளவுதான் யங் பூமர். அவ்வளவுதான் வித்தியாசம். எனக்கு என்னடா வேணும்? ஆனா சத்தியமா உங்களை ஏதோ லேடிஸ் நினைச்சிட்டு இருக்காங்க அவரு. அப்படி சொன்னா கூட பரவாயில்லடா. அவன் ரொம்ப நேரமா கூப்பிட்டுட்டே இருந்தான். என்னடா என்னடா சப்பு அப்படின்றான். அப்படி சொல்லாதடா. எல்லாமே நெகட்டிவா இருக்கு. சபை வரல. சூர்யால இன்னைக்கு இங்க வர முடியல. அத சொல்லலாமா வேணாமான்னு எங்களுக்கு தெரியல. சொல்லக்கூடாதா? இல்ல நான் தாங்க மாட்டாங்கண்ணா. ஆனா நான் தாங்குவேன். அதனால சொல்லிடுறேன். சூர்யால இன்னைக்கு இங்க வர முடியல. அதுக்கு காரணம் சூர்யோட ஆளுக்கு நீ கல்யாணம். யாரா இப்படி பண்றீங்க? அதனால நாங்க இன்னைக்கு இங்க கூப்பிட்டோம். அவன் என்ன சொன்னா, அங்க போனா அவனுக்கு டபுள் பேமெண்டா, மந்திரம் ஓதுறது ஒண்ணு இன்னொன்று ஒண்ணுன்னு சொல்லிட்டு அதனால அங்க போயிட்டான். சோ நாங்க இங்க வந்ததுக்கு காரணம் கிச்சனமூர்த்தி.
எங்க இருக்காரு கிச்சா ஆ. அதுதான் சூப்பர். அந்த ஆளுக்காக தான் நாங்க வந்து நிக்கீங்க. சூப்பர். ஆனா இங்க இவ்வளவு பேர் என்னடா வேணும்? ஏதோ சத்தியம் பண்ண சொல்றாங்க. அவன் வேற எதுவும் வித்தியாசமா சாப்பிட்டிருக்கான். இல்ல ஆனா உண்மையாலே நான் இதுக்கு முன்னாடி வெளிநாட்டுல இப்படி பாத்துருக்கேன். ஒரு ஃபாரின் கண்ட்ரி. இப்ப நான் சொல்லல, நீங்க எல்லாம் சேர்ந்து சொல்றீங்க. இல்ல உங்களை பாராட்டி தான் சொல்றேன். அப்படி ஒரு கூட்டம் வந்து உண்மையாலே வெளிநாட்டுல பாத்துருக்கேன். ஒரு கான்செர்ட். எந்த நாடு சொல்லுங்க. பில்லி ஐலாஸ் கான்செர்ட். பில்லி ஐலாஸ் அவங்க இருக்காங்க. அதான ஃபாரின் சிங்கர் பில்லி. யாரு அங்க கேட்டீங்கன்னா யாரு அது பில்லி ஐலிஸ் கான்செர்ட்ல பாத்திருக்கேன். எங்களுக்கு தெரிஞ்ச ஒரே சிங்கர், எங்களுக்கு தெரிஞ்ச ஒரே கான்செர்ட்னா இங்க ஆர்டினா கான்செர்ட் தான். என்னடா பெரிய கேப்பாப், எங்க அண்ணன் ஹிப்ஹாப் தெரியுமா? அவங்களதான் துவக்க நடந்தவர்களும் தூக்கி எழுந்து ஆடுவாங்கடா. அந்த மாதிரி ஒரு எது டான்ஸ். ஆனா உண்மையாலே இந்த டைம்ல வந்து நான் ரொம்ப பெருமைப்படுறது, நம்ம கூட நம்மளுடைய ரியா கண்ணன் இருக்காரு. ரியா கண்ணனா இருந்தாரு, இப்ப நான் ரிட்டையர் ஆயிட்டேன். இவனுங்க ரியா கண்ணன் நாட்டத்தை தெரிஞ்சும் இன்னும் இவனுங்களோட அப்ரோச் அடங்கல. பல நேரங்கள்ல வீட்லயே நான் சந்தேகப்படுறாங்க, அப்படி யாருக்கு நைட் உட்காந்து மெசேஜ் அனுப்பிச்சிருக்கேன். ஆனா இவனுக்கு தான் மெசேஜ் அனுப்புறேன் நானு. அதனால தம்பி என்னப்பா ஒரு பிரச்சனை? எனக்கு தெரிஞ்சு பிபிக்கு ஒரு கமெண்ட் வந்ததுல, அந்த கமெண்ட் இந்த பையன் தான் நினைக்கிறேன். செடியூசிங் ஐஸ் செக்ஸி. நான் உண்மையாலே நினைக்கும் போது கொஞ்சம் மன வருத்தமா இருக்கு. இல்ல சொல்லாத விட்டுரு. இல்ல உண்மையா சத்தியமா ஏன்னா வந்து வாய மட்டும் அடிச்சுடுவோம். பாடு Okay, பின்னாடி இருக்க crowd guys, we humbly request you to please கொஞ்சம் பின்னாடி போங்க. யாருக்காவது ஏதாவது ஒன்று ஆனா கூட ரொம்ப கஷ்டமாயிடும். இவ்வளவு பேர் ஒரே இடத்துல இருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி இன்னொன்று நடக்கிறதுக்கு பெர்மிஷனே கூட தர மாட்டாங்க. எல்லாருமே நல்லபடியா வீட்டுல சொல்லிட்டு வந்துருப்போம். திரும்ப எல்லாம் பத்திரமா வீட்டுக்கு போனோம். அதனால கெஞ்சி கேட்டுக்கிறோம், தயவு செய்து தள்ளினீங்கன்னா முன்னாடி இங்க நிறைய லேடிஸ் இருக்காங்க, குழந்தைங்க இருக்கிறாங்க, எல்லாருமே வந்து மேல விழுந்துருவாங்க. தயவு செய்து ப்ளீஸ் ரெக்வஸ்ட் தான், கோச்சுக்காதீங்க. அப்படி அந்த சைடு போய் திட்டிக்கிங்க. நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே, நம் நாடு என்னும் தோட்டத்திலே நாடு. நான் கெஞ்சி ஒண்ணு சொல்லுவேன், இதை பாட்டை போட்டு இவன் டைலூட் பண்ணிட்டான், நீ தள்ளுடா அப்படின்னு. இதோ உங்களுக்காக பிபி அவர்களின் பாடல். பாருங்க நான் என்ன பார்த்தா நீ பாடுறதே கோரஸ் தான்டா பாடுறேன். ட்ராக்லாம் போட்டுனா வந்துக்கிறாரு, போடுங்க. ஐயோ இந்த கன்றாவி கேக்குறதுதான் எழுச்சி வந்தீங்களா எல்லாரும்? எது ஒன்பதா என்னது? நாங்க ரெடி இல்ல, போ அங்க போய் நின்று பாடு. கடைசியா ஒரு சில வார்த்தைகள் பேசுறதுக்காக நாங்க செலிபிரிட்டி சதீஷ் அவர்களை அழைக்கிறோம். ஆனா அவர் வந்தாலே எப்போதும் பேச்சு கம்மியா தான் இருக்கும். ஏன்னா நேற்று நைட்டு நடந்த சம்பவம் வேற மாதிரி. இப்பவே அவன் இங்க வேகச்சேரியில் இருக்க மாதிரி தான் நினைக்கல, அவன் ஏதோ வேகாஸ்ல இருக்கிற மாதிரி தான் நினைச்சுக்கிட்டு இருக்கான். அதனால உங்களோட அந்த அருமையான டான்ஸை நீங்க டால்பின் டான்ஸை போட்டீங்கன்னா மக்கள் எல்லாம் அங்கிருந்தே ஆடி சந்தோஷமாயிடுவாங்க. வாங்க 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 வாங்க. ரெடியா? நீங்க எல்லாருமே அங்கதான். இது ரொம்ப ஈஸியான ஸ்டெப் தான். சப்போஸ் பக்கத்துல இடிக்குதுன்னா கையை மேல தூக்கிக்கோங்க. இது என்ன எப்பனா கொஞ்சம் அப்படியே மேல வச்சு போலாம். புதுசா ஒரு மாதிரி டிஃபரெண்டா நைஸா தண்ணிக்கு நான் உள்ள கொண்டு வரல. இல்ல ப்ரமோஷன். ரெடியா? ரெடி ஃப்ரெண்ட்ஸ்? ரெடி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்கலாம். அங்க ரெடி ஆகணும்ல. என்ன அது வரைக்கும் இது உங்களுக்கான ஒரு மிமிக்ரி. அவ்வளவுதான். கொஞ்சம் லேக் ஆயிடுச்சுன்னா ஒரு மிமிக்ரியை போட்டுற வேண்டியது. உண்மையாலே அது நீங்க கேட்கலாம். அந்த ஒரு வாய்ஸ் தான் பண்ணுவேன், கவலையே வேணாம். ஒரே வாய்ஸ் தான். எனக்கு தெரிஞ்சு நாங்க இப்ப நடுவுல விஜய் சேதுபதினே மீட் பண்ணோம்.
எங்களுக்கு அவர் பேசும்போது கூட இவன் பேசுற மாதிரியே தான் இருந்தது. அவனுக்கு நல்லா வர வாய்ஸ் இது ஒண்ணு மட்டும்தான். அதை உங்களுக்காக உண்மையாலே விஜய் சேதுபதி அண்ணா இல்ல இல்ல டேரக்டா போப்பா ஏன் பண்ண ஏற்கனவே லேகுப்பா. ஓகே அண்ணா வந்து இந்த நிகழ்ச்சிக்கு வந்தா எப்படி ஆமா. இருக்கும்? இப்ப இந்த ஹாப்பி ஸ்ட்ரீட்டுக்கு அண்ணா வந்தா எப்படி இருக்கும் அப்படின்றது. என்னடா அப்படியே மூவ் பண்ணுங்க ப்ளீஸ். உண்மையை சொல்லுங்க, இதெல்லாம் நீங்க வரைஞ்சீங்களா உங்க டாடியா? ஓகே. எக்ஸ்கியூஸ் மீ, மூவ் பண்ணுங்க. மூவ் பண்ணுங்க. ஓகே கைஸ், இப்ப கூட்டத்துல ஒருத்தர் தூக்கிட்டு போனாங்களே, அவரோட நிலைமை என்ன அப்படின்னு யோசிச்சீங்கன்னா ஒன்றும் இல்லை. பையன் இந்த கூட்டத்தை தாண்டோடனே தெளிவாயிட்டான். அது அவன் நேற்று என்ன பண்ணான்னு தெரியல, அதோட ஹேங் ஓவரான எங்களுக்கு தெரியல, தெளிவாயிட்டான். ஓகே, அவனோட ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது இருந்தீங்கன்னா நாங்கள் இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்றோம். ஹி இஸ் ஸ்டேபிள், ஹி இஸ் ஸ்டேபிள். இந்த நேரத்துக்கு உலகத்திலே அதிக வைத்தறிச்சல் வாங்கிக்கிற ஒரே ஆள் நீங்களா தான் மேம் இருப்பீங்க. புரியுது, கூட்டத்துல அவனுக்கு ஏறியது இது வரைக்கும் அட அடிக்குது. போன் கொடுத்தாங்களா? ஓகே டன், சூப்பர். என்ன தெளிவா? ஓகே ஓகே. இப்ப சேதன வராரு, ரெடியாண்ணா? ஆக்சுவலா எல்லாரும் ரொம்ப சந்தோஷம். சத்தியமா நான் நினைக்கல உண்மையில இவ்வளவு பேர் கூட்டமா இருப்பீங்கன்னு நினைக்கல. வேற லெவலில் கிச்சன்ல நம்பி சொன்னோம். எவ்வளவு தூரம் மக்கள் இருக்கிறீங்க. லவ் யூ உண்மையிலே வேலை செய்றீங்க. இந்த மாதிரி தொடர்ந்து நம்ம எல்லா ஊருக்கு வரப்போறோம். தொடர்ந்து உங்களுக்கு சப்போர்ட் கொடுங்க. அப்ப நம்ம தம்பி இருக்க எங்க அவன் விஜய் சித்து எப்படா இருக்க? இந்த வாய்ஸ் உன்னை காப்பாத்துது. பேசிக்க 2 நிமிஷம் டைம் தரேன் உனக்கு. இல்லடாச்சல் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலா சித்து. தமிழ்நாட்டுல வந்து நிறைய பேர் இன்னைக்கு வந்து ஸ்ட்ரெஸ் இல்லாம இருக்காங்க. அது காரணம் வந்து உண்மையிலே தயவு செய்து அந்த வாய்ஸ்ல வைக்காம என்ன சொல்லலாம், லவ் யூ சொல்லலாம். கூட இருப்பான அசத்து அவன் செம்மையா பண்றான், வேற லெவல் பண்றான். அசத்துக்காக கைத்தட்டாலும் அவங்க தான் கொடுக்கணும், கேட்டு கேட்டு வாங்க கூடாது. தேங்க்யூ, ரொம்ப சந்தோஷம். இதே மாதிரி அதாவது ஹாப்பி ஸ்ட்ரீட்ல சண்டே மட்டும் ஹாப்பியா இருக்கணும் இல்ல, வாழ்க்கை ஃபுல்லா ஹாப்பியா இருக்கணும்னு அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். தேங்க்யூ, லவ் யூ ஆல். விஜய் சேதுபதி எப்ப பேசுவாரு? இப்பதானே ஃபுல்லா வந்து பேசிட்டு போனாரு. அதனால அது வரல உனக்கு. வேற வாய்ஸ் மிமிக்ரி அவ்வளவுதான், ஒரு செஷன் தான் மிமிக்ரி. ஆதினா நான் வராது ஆதினா பேசுறேன். ஆதினா வாய்ஸ் வந்து பேசுறதை தாண்டி பாட போறேன் உண்மையால. இதுக்கு முன்னாடி நான் எங்கேயுமே வேணாமா? நீ பாடுற ரெடி, நீ கட்டாய சிங்கர் ராணி. நீங்களாம் சொந்தக்காரன் அப்படியே வருவேனே. நாங்களாம் சொந்தக்காரன் உங்களுக்கு சார் ஒரே நிமிஷம். அனிருத் வாய்ஸ் பேசுங்க. என்ன நெல்சன் எப்படி இருக்கீங்க? அப்படியே ஆதினா வாய்ஸ் பேசுங்க. நீங்களாம் சொந்தக்காரன். எல்லாருமே ஒரேதான், 2 வாய்ஸ்மே ஒண்ணுதான். இது அப்படியே ரகுவரன் சார் வாய்ஸ் பேசு. ஒண்ணு கரெக்ட். நிறைய வாய்ஸ் இருக்குல்ல, எல்லா வாய்ஸ்மே உனக்கு ஒரே வாய்ஸ்ல தான்டா வருது. சிங்கிங். இப்ப உங்களுக்காக பாடலாமா? நீங்க எல்லாரும் சேர்ந்து அப்படியே பாடுறீங்களா? ரெடியா? இப்ப கான்செப்ட்னே ஃபீல் Concert பண்ணா. அவ்வளவுதான். Come on, people on the line. People on the street. People left line இல்லையா? நீ என்ன சொல்றது முதல்ல புரியணும். அவங்களுக்கு ஏன் மட்டும் தான் புரியுது. அப்படியா? People on the right. People on the left. Make some noise. விட்டு வெளியே வந்து வீதியில தனியா நின்று சோத்துக்கே கஷ்டப்பட்டோ இஷ்டப்பட்டு கோயம்புத்து சிங்க குட்டி வளர்த்தது சென்னை சிட்டி. கேட்டு பாரு என்ன பத்தி. ஓகே, தேங்க்யூ. அவங்க இருக்கிற வைப்ல உங்க ஆனந்துக்கு வந்திருக்காங்க. நீ அவங்களை போய் பாட சொன்னா இப்ப யாருமே பாட மாட்டாங்க. ஆதினாக்கே அவருடைய முதல் மேடையில இப்படிதான் நடந்தது. நான் மோட்டிவேஷனா எடுத்துக்கிறேன். என்கிட்ட சொல்ல, சும்மா சொல்றதுதான். சூப்பர், ரொம்ப நன்றி. நன்றி, தேங்க்யூ சோ மச். எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. உங்க எல்லாருமே பார்த்ததுல ரொம்ப பெரிய சந்தோஷம். தேங்க்யூ. லாஸ்டா அதான், இது எல்லாரும் கூடயும் நம்ம போட்டோ எடுக்கணும்னா ரொம்ப லேட் ஆகும். அதனால நம்ம இங்க இருந்து இப்படியே சேர்ந்து எல்லாருமே ஒரு போட்டோ எடுத்துப்போம்.
என்ன வேணும் உங்களுக்கு? என்ன உருகி உருகி தானே? இந்த பாட்டுல டான்ஸே கிடையாது. எதுக்கு இந்த பாட்டை நீங்க கேக்குறீங்க? சீரியஸா? மெக்கா வந்துச்சு. சீரியஸ்க்காக ஒரு big clap. Okay, எங்களுக்கு அவ்வளவுதான் தெரியும். ஸ்டாண்ட்-அப் காமெடி, மிமிக்ரி வேற எதுவுமே தெரியாது. தெரிஞ்சதெல்லாம் இங்க இறக்கிட்டோம். இதுக்கப்புறம் எங்கள்கிட்ட பேசுறீங்கன்னா உங்களுக்கே போர் அடிக்கும். அதனால இந்த மரியாதையோட வந்து சிரிச்ச மரியாதையோட நாங்க கிளம்பிக்கிறோம். திரும்ப இதே மாதிரி வேற ஏதாவது ஸ்பைடர்மேன் தேங்க்யூ. மூத்தோட கஷ்டமா இருந்தீங்க. அதேதான். ரெடியா? வீடியோ தான். எல்லாரும் ரெடி? அதுக்கு முன்னாடி அப்படியே எல்லாரும் அப்படியே சைலண்டா. சூப்பர். முன்னாடி இருக்கவங்கலாம் அமைதியா. நீ சைலண்டா, அவங்களே அமைதியா இருக்கு. யானை பண்றீங்க? வேலு ரெடி? வெல்கம்.